கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு எப்படி நடக்க வேண்டும். இந்த ஆண்டில் கூட பாருங்க, இந்த புதிய ஆண்டுக்குள்ள கடந்து வந்துட்டோம். தேவன் நமக்கு அநேக வழிகளை இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டில் நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் எடுத்து வாசிப்போம். யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் என்ன ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமாம்? நாம் அவருக்கு பின் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட என்ன பண்ண வேண்டுமாம்? நாம் அவருக்கு பின் செல்ல வேண்டும். பாருங்க, ஒரு மேய்ப்பன் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த மேய்க்கக்கூடிய ஆடுகள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக என்ன பண்ணும், அந்த மேய்ப்பன் பின்னாடியே கடந்து போயிட்டு இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணணும்னா அந்த ஆடுகள் சரியான ஒரு பாதையில் நடக்க முடியும். இப்போ பாருங்க, ஒரு மேய்ப்பன் இருக்காருன்னு சொன்னால் அதை வழிநடத்தக்கூடிய ஆடுகளை என்ன பண்ணுவார்னா கரெக்டாக புல்லுள்ள எங்கெல்லாம் புல் அதிகமாக இருக்கோ, எங்கே தண்ணீர் நிறைஞ்சி காணப்படுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவார், கொண்டு போயிட்டு அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவார், அழகாக அந்த ஆடுகள் என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, இதே பாருங்க, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வனாந்திரத்தில் தண்ணியே இல்லாத இடத்துல போய் கொண்டு போய் நடத்துவாருங்களா? பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு என்னன்னா தன்னுடைய ஆடுகளை நல்ல புல்லுள்ள இடத்துல நல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் என்ன பண்ணோம், நடத்தணும்னு சொல்லிட்டு தெரியும். அதே போல் தான் இன்றைக்கு நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நம்மளை எப்படி வழிநடத்தணும், இந்த ஆண்டில் என் பிள்ளைகளை எப்படி நான் பராமரிக்கணும், எப்படி நான் பாதுகாக்கணும், எந்த காரியங்களை அவங்க வாழ்க்கையில் நான் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு என்ன பண்ணுமா, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஏற்ற ஒரு காலம் வர வரைக்கும் நாம் என்ன பண்ணோம், இந்த மேய்ப்பன் ஆகிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சரியான பாதையில் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருக்குள்ளாக நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். இல்லை ஆண்டவரே, ஒவ்வொரு வருஷமும் நான் கடந்து வந்துட்டேன், எனக்கு இப்போயே நான் உயர்த்திடுங்க, இப்போவே எனக்கு இந்த காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் என்னன்னா தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். என் ஆடுகள் என்ன பண்ணுமா, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இப்போ பாருங்க, என் ஆடுகள் எனக்கு பின் செல்லும். அப்போ ஆடுகள் நாம் என்ன பண்ணோம், கரெக்டாக என்ன பண்ணோம், ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டு நமக்கு என்ன காரியங்கள் கற்றுக் கொடுக்குறாரோ அவற்றின் பிரகாரமாக நம்ம என்ன பண்ணோம், சரியாய் நடக்க வேண்டும். ஆகவே தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்து என்ன பண்றார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடி என்ன பண்ணும், என்னை தேற்றுன்னு சொல்லிட்டு சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல நீங்க அந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது அழகா தாவீது சொல்லி கொண்டிருப்பார். இப்ப பாருங்க, நம்முடைய மேய்ப்பர் நம்ம கூட இருக்கும் பொழுது அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பாராம், அமர்ந்த தண்ணீர்களை நம்மை கொண்டு போய் விடுவாராம். அது மாத்திரமல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க ஒரு காரியங்கள் நடந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல தேவன் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு போகக்கூடியவராக இருப்பார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலை என்ன பண்ணுவாரா, எண்ணெயினால் அபிஷேகம் செய்ய வல்லவராக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் அந்த மேய்ப்பருக்கு பின்பாக நீங்கள் நடந்து போகும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து நடக்கும் பொழுது உங்களை தேவன் அப்படிதான் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு உலக பிரகாரமான மேய்ப்பரே தன்னுடைய ஆடுகளை சரியான ஒரு இடத்துல மேய்க்கும் பொழுது நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் இந்த ஆண்டுல உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அத்தனை தேவைகளையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போய் கொண்டிருக்காதீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்மெல்லாம் யாரு, தேவனுடைய ஆடுகள், மந்தை. நாம் என்ன பண்ணோம், அவருக்கு பின்பாக அழகாக கடந்து போயிட்டே இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறாரோ, என்ன வார்த்தைகள் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அந்த வார்த்தைகளின் பிரகாரமாக நீங்கள் சரியாய் நடக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நாம் எப்படி பண்ணணுமா, முதலாவது எப்படி நடக்கணும்னு சொன்னால் அவருக்கு பின் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இல்லைங்க
நான் ஆண்டோடைய வழியில் நடக்க மாட்டேன், என் இஷ்ட போன போக்கள் நடப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இஷ்ட போன போக்கள் நடப்பீங்கன்னு சொன்னால் பிறகு என்ன பண்ணுவோம், பெரிய பிரச்சனைக்குள்ளே கடந்து போயிடுவீங்க. பாருங்க, ஆடு மேய்ப்பனுக்கு பின்னாடி போகாம தான் இஷ்டமா போவேன்னு சொன்னா பாருங்க, ஒரு பள்ளம் வரும், டக்குன்னு என்ன பண்ணோம், பள்ளத்தில் விழுந்து ஒரு பிரச்சனையை அனுபவிக்க நேரிடும். பாருங்க என்ன பண்ணோம், நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு பின்னாடி சரியான பாதையில் போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, முதலாவதாக நாம் அவருக்கு பின் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் அழகாக சொல்றது யோவான் 10:27 சொல்லும் பொழுது, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அதில் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நீங்க அவருக்கு பின் செல்லும் பொழுது அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை, அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நித்தியமாய் சந்தோஷமான சமாதானமான மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அழகா சொல்றாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, ஒருவனும் என்ன பண்ண முடியாது, என் கையிலிருந்து அவைகளை பறித்து கொள்ள முடியாது. உங்களை யாராலும் என்ன பண்ண முடியாது, ஆண்டோடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நாம தேவனுடைய கையில இல்லாமல் இருக்கிறதுனால தாங்க நிறைய பிரச்சனைகள், நிறைய வியாதிகள், கடன், போராட்டங்கள், இன்றைக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்? நாம அவருடைய சத்தத்துக்கு சரியா செவி கொடுக்காதனால்தான். இன்னைக்கு அந்த ஆடு பாருங்க, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அழகாக நடந்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, அதுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இன்றைக்கு அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காம நம்ம இஷ்டப்போன போக்கில் போகிறதுனால தான். இப்போ பாருங்க, கடந்த ஆண்டு 2024 ஒருவேளை அப்படி நீங்கள் நடந்திருக்கலாம், 2023 அப்படி நடந்திருக்கலாம், 2022 அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் 2025ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்கள் சொன்னால் தேவன் உங்களை நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து யாராலும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, நாம் அவருக்கு பின் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை எடுத்து வாசிப்போம். கொலோசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே விழுத்திருங்கள். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, இடைவிடாமல் என்ன பண்ணுமா, ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்துடன் என்ன பண்ணுமா, விழுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாய் நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட பாருங்க, முதலாவதாக சொன்னேன், இந்த ஆண்டுல நம்ம எப்படி நடக்கணும்னு சொன்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பின் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான தோல்விகள், எத்தனை விதமான பிரச்சனைகள், எத்தனை விதமான போராட்டங்கள், எது வந்தாலும் சோர்ந்து போய் கொண்டிருக்காதீங்க. தொடர்ந்து ஜெபத்துல எப்பொழுதும் விழுத்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டுல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அழகா சொல்ற, ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்துல என்ன பண்ணுமா, விழுத்திருக்க வேண்டுமாம். எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை உங்களுக்கு செலுத்துவேன்னு சொன்னது போல இன்றைக்கு கூட நீங்க அந்த ஸ்தோத்திர பலி ஒவ்வொன்றும் ஏறெடுக்கும் பொழுது அது என்னவா, உதடுகளின் காளைகள். பாருங்க, ஒரு காலையை நீங்க பலி செலுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆகவே இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் இரண்டாவதாக என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஜெபத்துல எப்பொழுதும் விழுத்திருக்கிறவர்களாக, அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரங்களை எப்பொழுதும் என்ன பண்ணுமாம், தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், நெருக்கமான சூழ்நிலைகளின் வாழ்க்கையில காணப்பட்டாலும் நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பேன். என் ஜெப நாட்களை நான் இன்னும் அதிகரித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஜெப நேரத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டே இருங்க. தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆண்டுல நீங்க இப்படி நடந்து பாருங்க. நீங்க எதுவுமே தேவனிடத்துல போய் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்ற, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்துடனே கூட ஜெபத்துல விழித்திருங்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல நீங்கள்
நீங்கள் விழித்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எவைகளில் நீங்கள் விழித்திருக்கணுமா? ஜெபத்தில், ஸ்தோத்திரம் பண்ணுவதில் நீங்கள் விழித்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, தானியேலுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் அவர் தொடர்ந்து என்ன பண்றாராம்? தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தவறாமல் ஜெபித்து கொண்டே இருந்தாரு. அவர் ஜெபித்தது நிமித்தமாக சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் வந்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் ஜெபிக்கிறவனா இருந்தால் எப்பேற்பட்ட காரியங்களும் ஒன்றுமில்லாமல் மாற்ற தேவனால கூடும். என் அன்பு சகோதரனே, சகோதரியை, சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் பண்றேன், எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ஜெபத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் ஜெபிக்க 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 உங்கள் பலவீனங்கள் மாறும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் வேலை ஸ்தலங்களில் உயர்வை தேவன் கட்டவிழ்ப்பார். நீங்கள் ஜெபிக்க 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 உங்கள் வீடுகள் கட்டப்படும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத காரியங்கள் எல்லாம் தேவன் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபத்திற்கு அப்பேற்பட்ட வல்லமை உண்டு. ஜெபத்தினால மரித்தவர்களையும் உயிரோட கூட எழுப்ப முடியும். ஜெபத்தினால பாருங்க, எப்பேற்பட்ட மரண தருவாயில் இருக்கிற வியாதியா இருந்தால் கூட தேவன் அதிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அன்பு தேவஜனமே, இந்த நாள்ல கூட நாம் இந்த ஆண்டுல எப்படி நடக்க வேண்டுமா? அவருக்கு பின் செல்லக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து என்ன பண்ணுமாம்? ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு நினிவேயின் ஜனங்கள் பாருங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. தேவன் அந்த நினிவே பட்டணத்தை அழிக்கணும்னு சொல்றாரு. ஆனால் அந்த ஜனங்கள் போயிட்டு தேவ சமூகத்துல போயிட்டு தாழ்த்தி ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு மனம் இறங்கி அந்த தீங்குக்கு என்ன பண்ணாரா? மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணாரு? அவர்களுக்கு அழிக்காதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட ஒருவேளை நம்ம பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் நமக்கு ஒருவேளை எதிர்ப்பா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஜெபித்து பாருங்க, அந்த கோபத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்மை சாட்சியாய் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட நாம் என்ன பண்ணுமா? இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் தொடர்ந்து பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது நான் அடைந்தாயிற்று, முற்றும் தேர்ந்தவன் ஆனேன் என்று சொல்ல முடியாதுங்க. ஏன்னு சொன்ன கீழே 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், நான் அடைந்தாயிற்று, முற்றும் தேர்ந்தவன் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, நான் பின்னானவைகள் எல்லாம் மறந்துட்டு முன்னானவைகளை நாடுகிறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன விதமான ஆஸ்தி, அந்தஸ்து, பொண்ணு, பொருள், அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லைங்க. நான் எல்லாவற்றையும் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கலங்க. எனக்கு ஒரு காரியம் உண்டு, நான் பின்னானவைகளை மறந்து, அதாவது முன்னாடி நான் என்ன காரியங்களை செய்து கொண்டது அதெல்லாம் மறந்துட்டேன். அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் முன்னானவைகளை நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் இயேசுவை நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நோக்கி என்ன பண்றேன்? நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி அழகா சொல்றார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட எல்லாம் முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அதெல்லாம் மறந்துடுங்க. நீங்க முன்னாடி கோபக்காரங்களா இருக்கலாம், நீங்க பாவிகளா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா? தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு நீங்கள் தேவனுக்காக வாழக்கூடியவர்களாய் மாற வேண்டும். நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போற வரைக்கும் உங்களை நீங்கள் என்ன பண்ணும்? ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் முன்னாடி ரொம்ப வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்த, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நான் பாருங்க சொல்றாரு, இயேசுவுக்காக நான் என்ன பண்றேன்? எல்லாவற்றும் நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிறேன்னு சொல்றாரு. ஆகவே இந்த நாள்ல கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஆசீர்வாதமா இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் இயேசுவுக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா. நான் லக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடிக்கொண்டு சொன்னது போல நீங்கள் கூட லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவருக்கு பின் செல்லுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம் யாவரும் சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ராஜா, இந்த வார்த்தைகள் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ இந்த ஆண்டுல எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இந்த காரியங்கள் பிரகாரமாக உமக்கு பின் செல்லக்கூடியவர்களா எங்களை மாற்றுங்க.
இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. லக்கை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அத்தனை பிள்ளைகளும் அப்படியாய் வாழ உதவி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் தயவுள்ள கரம் தாங்கிக் கொள்ளட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.